வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். ஆல்ரெடி நம்ம தமிழில் ஒரு 50 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க 50 வினாக்களை பார்க்கலாம். கடைசியாக நம்ம பார்த்த வினா 50வது வினா. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியதை தேர்க. இந்த இடத்துல பொக்கிஷம், செல்வம் என்பது மட்டும்தான் சரியாக இருந்தது. ஜாஸ்தி என்பது அதிகம், விஸ்தாரம் என்பது பெரிய பரப்பு, சிங்காரம் என்பது அலங்காரம் அப்படின்னு வரும். ஸோ இதில் எல்லாமே தவறுதலாக இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. 51வது வினா பார்க்கலாம். இதில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் என்னன்னு பார்த்தோன்னா பகுத்தறிவு. ரேஷ்னல் என்பது பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். டிரான்ஸ்ஃபார்ம் என்பது உருமாற்றுதல். டிரான்ஸ்ஃபார்ம் என்பது உருமாற்றுதல். அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்க. ஸோ இந்த இடத்துல எது தவறு? கர்வ் டெம்பிள் என்பது குகை கோயில்னு வரணும், கற்கோயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. மோர்ஃபுமி என்பது உருபன் சரியானது. காம்பினேஷன் புணர்ச்சி. ட்ரெஷரி கருவூலம். ஸோ கர்வ் டெம்பிள் என்றால் குகை கோவில். சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடை. இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்த ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாமினேஷன், இஓ எக்ஸாம், அது இதுன்னு லாஸ்ட்டில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் நீ விளையாடவில்லையா, கால் வலிக்கும், இல்லை கால் வலிக்கிறது, இந்த மாதிரி உருவது கூறல், உற்றது கூறல், அந்த மாதிரி. ஸோ இந்த வினா இதே கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு கூறுறது என மறுத்து கூறுதல் மறைவிடை. மறைவிடை. உனக்கு கதை எழுத தெரியுமா? எனக்கு கவிதை எழுத தெரியும். கதை, கவிதை, இதற்கு இது இனமான சொல், அதனால் இது இனமொழி விடை. ஆப்ஷன் சி. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார், இது செய்வினை. அப்பா சொன்னார் என்பது செய்வினை. பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்க. என் அண்ணன் நாளை வருவான். என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் யாது என்பதுதான் இதற்கு சரியான வினா. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. கல்வி கற்பவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. இந்த விடைக்கேற்ற வினா. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது என்ற ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்தது. இப்போது அந்த வார்த்தையை சரிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். மாலையில் மறையும். அகர வரிசைப்படுத்துக. அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை என்ற சரியான அகரவரிசை விடை ஏ. வேறு சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது. நடக்கிறது என்பதுடைய வேறு சொல் நட. நடந்த பெயரச்சம். நடந்த என்பது பெயரச்சம். தருகின்றனர் இதன் வேறு சொல். தருகின்றன அப்படின்றதுக்கு வேறு சொல் தா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில் என்றால் கார் கொண்டல் மேகம். கார் கொண்டல் மேகம் என்பது இதோடைய ஒரு பொருள் தரும் பல சொல். தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது. தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது துளிர், குருத்து, முறி, இது எல்லாமே தாவரத்துடைய நுனிப்பகுதி. தோகை என்பது தான் இந்த இடத்துல தவறான ஒன்று. காடு என்னும் பொருள் தரும் சொல்லை கண்டறிக.
அரண் அடவி. அரண் அடவி என்பது ரெண்டுமே வந்து காட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல்தான். மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. சிங்கக்குருளை உருண்டு விளையாடுகிறது. சிங்கக்குருளை உருண்டு விளையாடுகிறது. இந்த இடத்துல சிங்கக்குருளை தவறானது. சிங்கக்குருளை என்பது இந்த இடத்துல தவறு. கீரி குட்டி வரப்பில் கீரி பிள்ளை தான் வரணும். சாரி, சிங்கக்குருளை என்பது சரி. வினாவை பாருங்கள். மரபு பிழையுள்ள தொடர் எது தவறுன்றது தான் இந்த இடத்துல வினாவே. சிங்கக்குருளை என்பது சரி. குருவி குஞ்சு என்பது சரி. மாங்கன்று சரி. கீரி பிள்ளைன்னு தான் வரணும். கீரி குட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் இந்த இடத்துல தவறானது. வலுவற்ற தொடர் எழுதுக. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். ஆப்ஷன் விடை 4 தான் இந்த இடத்துல சரியானது. பிழை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழுக்கு எழுதுவோம் என்பது கிடையாது. நல்ல தமிழில் எழுதுவோம். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக. புலிப்பரல், சிங்கக்குட்டி, மான் கன்று, சிங்கக்குருளை, புலிப்பரல், ஆட்டுக்குட்டி, பசுங்கன்று. எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல். காடுருவாக்கி, காடழித்து. காடுருவாக்கி, காடழித்து. தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுதுக. தொன்மை, புதுமை. தொன்மை என்பதோட எதிர்ச்சொல் தொன்மைனா பழமையானது. புதுமை அப்படின்றது புதுமை. ஸோ அதனால ஆப்போசிட் இதுதான் வரும். நானிலத்தை பிரித்து எழுதல். 4 கூட்டல் நிலம். 4 கூட்டல் நிலம் நானிலம். தான் என்று, தான் கூட்டல் என்று என பிரிக்கப்படும். வல்லுருவம், வன்மை கூட்டல் உருவம். வல்லுருவம், வன்மை கூட்டல் உருவம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். பாரதியார் பாடல். இதில் வந்துள்ள வழுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். அந்த குயில் வந்து கூவுறதை இந்த இடத்துல ஓசையாக நமக்கு சொல்கிறாங்கல்ல. இந்த இடத்துல மரபு வந்து நமக்கு வழு அமைதியாக, அதாவது மரபு வழு தான் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறது. ஆனால் அது வந்து அமைதி ஆயிடுச்சு. அதாவது குயிலுடைய அந்த குயில் கத்துறத ஓசைன்னு இந்த இடத்துல பொருள்பட சொல்கிறதுனால இது மரபு வழு அமைதியாக வந்துள்ளது. ஆயுத எழுத்து டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றது. தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. கான்சோனன்ட் என்பது மெய்யெழுத்து. கான்சோனன்ட் என்பது மெய்யெழுத்து. கலைச்சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. பயோடைவர்சிட்டி என்பது பல்லுயிர் மண்டலம். பல்லுயிர் மண்டலம். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்க. கல் விழுந்து காலில் காயமானது. கல் விழுந்து காலில் காயமானது என்பதுதான் கொரில் நெடில். கல் என்பது ஸ்டோனை குறிக்குது. காலில் என்பது நம்ம லெக்கை குறிக்குது. ஸோ இந்த கால் அப்படின்றதுக்கு சரியான வாக்கியம் எதுனா ஏ. இருபொருள் தருக. மாலை என்பது ஒன்றை பொழுதை குறிக்கின்றது, இன்னும் ஒன்று தாரை குறிக்கின்றது. மாலை என்பது பொழுதை குறிக்கின்றது, இன்னொன்று வந்து தாரை குறிக்கின்றது. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக. தானம், ஈகை, கொடை. தானம் என்பது ஈகை, கொடை. இருபொருள் தருக. அரண், பாதுகாப்பு ஒன்று. பாதுகாப்பு ஒன்று. கோட்டை. கோட்டையை வந்து அரண்னு சொல்லுவாங்க. அரண் என்றால் பாதுகாப்பு, கோட்டை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? முருகன் அவர்கள் அருகில் சென்றான். முருகன் அவர்கள் அருகில் சென்றான் என்ற விடை 4 தான் சரியானது. பிழையற்ற ஒருமை தொடர் எது? நான் அல்லேன், நான் அல்லோம், நான் அல்லீர், நீவீர் அல்லீர் இதெல்லாம் வராது. நான் அல்லேன் என்பது தான் இந்த இடத்துல பிழையற்ற தொடராக வந்துள்ளது. சொல் பொருளில் வந்து அலர்னா மலர்தல். கொங்கு அப்படின்றது இமயம். கொங்கு என்பது மகரந்தம். மேருன்றது தான் வந்து இமயமலை. திகிரி அப்படின்றது ஆணை சக்கரம். 2 1 4 3 பிழை திருத்துதல். ஒரு ஓர். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர்
சரியாக அமைந்தது. இது எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. நடந்த ஒன்றுமே இல்லை. இந்த ஓர் அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, உயிரெழுத்துக்களில் 12 எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று தான் வந்து வரணும். ஓர் என்ற எழுத்திற்கு அடுத்தபடியாக ஆவில் தொடங்கி நமக்கு அவ்வரை இருக்க எழுத்துக்கள் வந்து ஏதாவது ஒரு உயிரெழுத்துக்கள் வந்தால் மட்டும்தான் அந்த வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் ஓர் அப்படின்றது தவறு. ஏன்னா இந்த இடத்துல உயிர்மை எழுத்து வந்திருக்கு, உயிரெழுத்து தான் வரணும். ஓர் எதிர்வினை என்பது சரி. அப்போ இந்த ஓர் வண்ணத்து என்பது தவறு. இதில் வந்து நமக்கு ஆப்ஷன் பி வந்து சரியாக இருக்குது. இது மட்டும்தான் ரொம்ப சிம்பிள். ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஒரு கொஷின் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். தேவர் அணையர் கயவர் என்ற வார்த்தை திருக்குறளை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. 6th தமிழ் புக்கில் கூட இருக்கும். நண்பா படி, இது எவ்வகை தொடர்? நண்பா படி அப்படின்றது விழித்தொடர். நண்பா அந்த மாதிரி ஒரு ஒரு வினா மாதிரி இல்லை ஆச்சரியக்குறி மாதிரி வந்து கட்டளை வாக்கியமாக முடியறது எல்லாமே வந்து நமக்கு விழித்தொடரில் தான் இருக்கும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் டேஷ் வகைப்படும், எத்தனை வகைப்படும்? சரியான வினாச்சொல். அறநெறிச்சாரம் எதன் பொருள்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் டி. ரொம்ப எளிமையாக இருக்குது, அதனால தான் வேக வேகமாக பார்க்குறேன். இதில் நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு இல்லை, ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. சரியான தொடரை தேர்ந்தெடு. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் அப்படின்னு தான் வரணும். வரைவாள், வரைகின்றாள், வரைந்து முடித்தாள். ஸோ இதில் வந்து நமக்கு இறந்த காலம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே நமக்கு தவறுதலாக இருக்குது. இந்த ஆப்ஷன் சி மட்டும்தான் சரியாக பொருந்தி உள்ளது. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்ந்தெழுதுக. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆப்ஷன் சி. சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. யார் நீ எங்கு வந்தாய்? யார் நீ எங்கு வந்தாய்? நிறுத்தற்குறி. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஆப்ஷன் ஏ. கடைசி வினா. பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வினா வரணும். அதன் பிறகு அதற்கு காது கேட்குமா, இந்த இடத்துல ஒரு வினாக்குறி. அவ்வளோதான் நமக்கு இந்த இடத்துல சரியான நிறுத்தற்குறி அப்படின்றது. இந்த 2 கொஷின் மார்க் மட்டும்தான் நமக்கு வரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, இது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. ஒருவேளை இது வந்து நமக்கு இது வந்து கட்டாய தமிழ்மொழி பகுதி எல்லாருக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கணுன்ற விதத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க. குரூப் 4 குரூப் 2ல் இப்படி இவ்வளோ எளிமையாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் பழைய மாதிரியே கொஞ்சம் புக்கில் இருக்க எல்லா கண்டென்ட்டையுமே நல்லா படிங்க. நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோன்னா அடுத்த 2 வருடங்கள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போலேருந்தே படிக்கும்போது நல்லா ஆழமாக புரிதலோடு படிங்க, மேலோட்டமாக படிக்காதீங்க. ஸோ இப்போ வர குரூப் 4 எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதோட வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது 6000 அப்படின்றது கண்டிப்பாக 10,000க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ யாரும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, படிங்க. டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குரூப் 4 சம்மந்தமாக என்ன மாதிரி டாபிக்ஸில் உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு வேணும்னு சொன்னிங்கன்னா அந்த டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கலாம். வர இருக்க வாரங்களில் நம்ம குரூப் 4க்கான வகுப்புகள் வந்து தொடங்கலான்னு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.